பிக்சலா டுட்டோரியலுக்கு உங்களை வர வைக்கிறேன் guys. இது வந்து 6th எபிசோடு. ஃபஸ்ட்டு 5 எபிசோடு நீங்கள் பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அதை பார்க்காம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அதை போய் பார்த்து வந்துருங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே guys, இப்போது நாம் வந்து 6th எபிசோடுக்கு வரலாம். 6th எபிசோடு எதை பற்றி பார்த்தீங்கன்னா கிராஸ், அதாவது கேமில் யூஸ் பண்ண போகிற கிராஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். பட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஏன்னா இந்த ஃபர்னிச்சர், இந்த பெட்டு இதெல்லாம் செஞ்சதுனால உங்களுக்கு அதோட எப்படி பிக்சல் ஆர்ட் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வந்து ரொம்ப 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 ஈஸியாகவே இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்கான கிராஸ் எப்படி வரையுது, ரொம்ப ரொம்ப பேசிக், உடனே உங்கள் கேமுக்கு உடனே தேவைப்படுற ஒரு கிராஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரையும் சொல்லலாம். அதுக்கு வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிங்க. ஸோ வந்து இதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிராஸ் வந்து கொஞ்சம் திக்கான கலரில் இருக்கும், ஐ மீன் லைக் கொஞ்சம் திக் க்ரீனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு வந்து கிராஸ் பேக்ரவுண்டும் போட்டுடலாம். ஓகே கைஸ், இதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து கொடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ இதை ஜிஎல்டி பெயிண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு கிராஸ் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ், ஐ மீன் இது கிராஸோட பேக்ரவுண்ட். இப்போ தான் கிராஸை நம்ம வரைவோம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆக்சுவலாக வந்து பென்சில் எடுத்துக்கிட்டு நல்லா குட்டியாக்கி ஒரு பிக்சல் கொண்டு வந்துடுங்க. ஒரு விஷயத்தை ஆன் பண்ண மறந்துட்டேன் கைஸ், அதை நான் இப்போ வந்து ஆன் பண்ணிடுறேன். 1 செகண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டை ஆஃப் பண்ணிட்டேன் தெரியாமல். ஸோ அதை போய் நான் ஆன் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. இப்போ கிராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தனி லேயரில் வரைகிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்கனால நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி லேயர் கிரியேட் பண்ணிடலாம். இது வந்து கிராஸ்னு போட்டுருங்க பேர். கிராஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து கிராஸை வரையலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் வந்து 2 டைப்பாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட கொஞ்சம் டார்க் அண்ட் கலராக கிராஸ் கொடுப்பாங்க. இன்னொன்று டைப் பார்த்தீங்கன்னா லைட் கலராக வந்து கிராஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போனீங்கன்னா இந்த 2 டைப்பையுமே கலந்து விட்டு அடிப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கான கிராஸ் எப்படி வரையுதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷன் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸி, 2 பிக்சல் குட்டி, அப்புறம் 3 பிக்சல் 3 இது பெருசு, அப்புறம் இது, அவ்வளோதான். இதுதான் கிராஸ் முடிஞ்சு. ரொம்ப பேசிக்காக இருக்கும், எனக்கு புரியுது. பட் வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிராஸ். சரி, இதை என்ன இப்போ இன்னொன்று நான் சொன்னேன் லைட் வெர்ஷன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டர் வெர்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி 2 சின்னது 1 பெருசு போட்டிங்கன்னா போதும், மறுபடியும் கிராஸ் வந்துடும். இதுவே உங்களுக்கு போதும். லைக் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதையே வந்து ஒரு 2-3 வெர்ஷன்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் வந்து இப்படி, ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 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 டைலே நீங்கள் வந்து நிறைய தடவை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி 2-3 வேரியேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதையே நீங்கள் எங்கே வேணாலும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிராஸ் வந்து பேசிக்கான கிராஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பேசிக்கான கிராஸ். ஓகே, இப்போ வந்து இது ரொம்ப பேசிக்காக இருக்குது. லைக் வந்து ஒரு லீஃப் மாதிரி தெரியணும், லைக் ஒரு கிராஸ் தனித்தனியாக அந்த பெண்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். அதை எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டர் வெர்ஷன்லேயே பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இப்படி ஒரு க்ராஸாக ஒரு பிக்சல் இப்படி வச்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிராஸ் வந்து வளைஞ்சிருக்கா மாதிரி தெரியும். லைக் வந்து இப்படி பண்ணலாம், மேபி இப்படி, இல்லைனா மேபி வந்து இப்படி பண்ணலாம். அதாவது லைக் ஒரு கிராஸ் குட்டி, ஒரு கிராஸ் கொஞ்சம் பெருசாக பெண்டாக இருக்க மாதிரி, இன்னொரு கிராஸ் அப்படி இல்லைனா இப்படி பெயிண்ட் பண்ணலாம். லைக் வந்து இப்படி, ஸோ இப்படியும் வரையலாம். ஸோ கிராஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பேசிக்கான கிராஸ் பிக்சல் ஆர்ட்டில் கிராஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து பிக்சல் ஆர்ட் கேம்ஸ்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே, இல்லை பிக்சல் ஆர்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு மோஸ்ட்டாக வரப்போகிற கிராஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லைக் வந்து ஒரு கோடு போட்டு லைட்டாக பெண்டாக இருக்க மாதிரியோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான கிராஸ் எப்படி வரையணும் அப்படின்னு புரிஞ்சிச்சு. பட் வந்து இதிலே சில வேரியேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். அதாவது பார்த்தீங்கன்னா சில கிராஸ் வந்து நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க சில கேம்ஸில். நீங்கள் பிக்சல் ஆர்ட் கேம்ஸ் நிறைய விளையாண்டுருந்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க. டார்க்கர் வெர்ஷன் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக தப்பாக வரைகிறேன். 1 செகண்ட் கைஸ்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி கிராஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் வந்து அவுட்லைன் உள்ள கிராஸ், இதுவுமே நல்லா தான் இருக்கும், இதுவுமே வரையலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸும் நீங்கள் வந்து சில கேம்ஸில் பார்த்துருப்பீங்க. இதுவும் சூப்பராக தான் இருக்கும், இதுவும் வரையலாம். இதையும் வந்து பெண்டும் பண்ணலாம். லைக் வந்து இதை இப்படி வரைஞ்சி இப்போ வந்து இதோட டார்க்கர் ஷேடிங்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த நீங்கள் ஃபர்னிச்சர்லாம் செஞ்சதுனால இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும், ரொம்ப சப்பையாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு கிராஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இங்கே இந்த 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 பிக்சல் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா கிராஸ் கொஞ்சம் பார்க்க ஷார்ப்பாக தெரியும் எட்ஜஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு 2-3 வேரியேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. பட் வந்து இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே எதுவுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வான்ஸ்டு கிராஸ் கிடையாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபர்னிச்சரில் சொல்லி கொடுத்த மாதிரி டாப்பு வந்து பிரைட்டாக இருக்கணும், அதாவது லைட் டேரெக்டாக போகிற இடத்துல வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை நம்ம இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த லைட்டர் வெர்ஷனுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் எடுத்து இதை விட இன்னும் ஒரு லைட்டான வெர்ஷன் எடுத்து இந்த கிராஸோட டாப் லெவல்ஸில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஹைலைட் கொடுக்கறதுனால இன்னமுமே ஒரு வேறு லெவல் ஃபீல் தருது. லைக் வந்து இன்னும் ஒரு லைவாக தெரியுது. பட் இதுவும் பத்தாது, இன்னமும் நம்ம வந்து இதோட இதை மாற்றலாம், இதோட கிராஃபிக்ஸை வந்து இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதாவது இன்னும் கொஞ்சம் ஆர்ட் வந்து அதே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபர்னிச்சரில் சொல்லி கொடுத்த அதே ஸ்டெப்பு தான். இருங்க, அந்த கிராஸை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ அதை வரைகிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம லைட் கலர் வந்து மேலே டாப்பில் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த இது என்ன பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஃபர்னிச்சர் அவுட்லைனும் சரி டாப்பில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும், கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்லைனை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் ஒரு டார்க்கர் வெர்ஷன், அவுட்லைனை விட டார்க்கர் வெர்ஷன் எடுத்துகிட்டு அதோட கீழ் பகுதியில் வந்து வரைஞ்சிடணும். இப்போ பண்ணுறதுனால டாப் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக, இதை விட இது இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக உங்களுக்கு தெரியும். பட் இதை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ணி இதோட கொஞ்சம் லைட்டர் வெர்ஷன் எடுத்து இங்கே வந்து பெயிண்ட் பண்ணலாம். லைக் சாரி, இந்த இடத்துல வந்து இருங்க, நான் ரொம்ப லைட்டான வெர்ஷன் எடுத்துட்டேன். வெயிட் கைஸ். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ மைன்யூட்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில் எஸ் ஒர்த் இட். ஸோ இந்த மூணுத்துக்குமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன டீட்டெயில் ஆட் பண்ணதுனால எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்ட் மாறுது அப்படிங்கிறது வந்து இப்போ நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு கிராஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அட்வான்ஸ்டு கிராஸுக்கு வந்து நம்ம இப்போ போகலாம். அது வந்து இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த அட்வான்ஸ்டு கிராஸு. சரி ஓகே, இப்போ அதுக்கு போகலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு லீஃபோட ஷேப்பே வந்துடும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த லைட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் வந்து இந்த கலர் தான் இருக்க போகுது. இப்போ வந்து லீஃப் எப்படி இருக்குன்னா, இப்படி வந்து ஒரு பெண்டாகிற ஷேப்பில் இருக்கும், லைக் ஒரு பெண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து அந்த ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ரொம்ப பெருசாக வரைஞ்சிட்டேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து ஒரு இது லீஃப் கிடையாது, ஒரு கிராஸ் நம்மளுக்கு இது. சொன்ன மாதிரி பிக்சல் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் வரைஞ்சி பார்த்தா தான் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் வரும். ஸோ வந்து அதே மாதிரி இந்த சைடில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கிராஸ் மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவை. ஐயோ, எரேசர் ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணாமல் தான் அவுட்லைன் கொடுத்துலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்காம உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். ஸோ இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டாப்பில் வந்து லைட்டை ஃபஸ்ட்டு போடுது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து லைட் வெர்ஷன் நம்ம கொடுத்துலாம், லைட் கலர்ஸ். ஓகே, ஆல்ரெடி இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது கிராஸு. ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம்.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் இன்னுமே தாறுமாறாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் கிராஸ் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதுவும் பத்தாது கைஸ், இதை வந்து இன்னமும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டார்க் கலர் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ்க்கு வந்து ஷேடோ ஆட் பண்ணணும்னு வச்சிங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பிளாக் எடுத்து ஒரு தனி லேயர் கொடுத்துங்க. இதுக்கு வந்து ஷேடோன்னு பேர் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து இங்கே வரைஞ்சிடலாம். ஓகே, புரியுது என்னடா இது இப்படி ஆடாக தெரியுதே, கேவலமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த இதில். நல்லா அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஷேடோவில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒபேசிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஷேடோ வரைஞ்சி அது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த ஷேடோ வந்து இது மாதிரி கொடுத்துக்கலாம். கலர் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்தா, அதாவது இப்போ வந்து நீங்கள் தனியாக வரைஞ்சிங்கன்னா ஒரு தடவை மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த ஸ்லைடர் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு தேவைப்படுற கலருக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸான இதை வந்து நம்ம வரைஞ்சிச்சு. பட் இது இன்னமும் டீட்டெயிலிங் கொடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை சூஸ் பண்ணி இதோட லைட்டிங் இந்த டாப்பில் மட்டும் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வாங்கலாம். பண்ணியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. எஸ், 10லன்னு நினைக்கிறேன். ஸோ அளவுக்கு தெரியல விசிபிளாக. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டிங் ஏற்றிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னமும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டாக வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம கிராஸ் அப்படி இன்னமும் டீட்டெயில்டாக ஆக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பார்ட் வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். ஸோ வந்து அதையும் பண்ணிவிடுவோம், பிரச்சனை இல்லை, ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர டீட்டெயிலாக இருக்குது இந்த கிராஸு. ஸோ இப்போ இதுலேயும் வந்து குட்டி வெர்ஷனை வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி வைக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் வந்து ஒரு குட்டி வெர்ஷன் நம்ம வரைஞ்சிடலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து இதோட அவுட்லைன் எடுத்துப்போம். இது மோசமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பிக்சல் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வரைஞ்சி பார்த்தா தான் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ வந்து அழித்து வரைகிறதுக்கு மட்டும் அலுப்பு போட்டுறாதீங்க. ஓகே, இப்போ வந்து இதோட ஒரு லைட் வெர்ஷனை வந்து கொடுத்துடலாம் மேலே டாப்பில். ஓகே, இப்போ இதோட பாட்டம் பார்ட்டை வரைஞ்சிடலாம் கைஸ். ஓகே, இதோட இன்னொரு வேரியேஷன் நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நம்ம வேரியேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு கிராஸையும் வரைஞ்சிடறேன். அதை வந்து நான் மாற்றிட்டதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால் வந்து நான் அந்த கிராஸ் வெர்ஷனையுமே நான் வரைஞ்சிடுறேன். கேஷன் நான் அந்த வெர்ஷன் காமிச்சேன். பட் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதனால் சில கேம்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய கேம்ஸில் இந்த வெர்ஷன் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கிராஸு அப்படின்னா இந்த மாதிரி சில கிராஸ் பார்த்துருப்பீங்க. கேப் விட்டு வரையணும், ஒன்றும் இல்லை, சேம் கிராஸ் தான், கொஞ்சம் கேப் விட்டு வரைஞ்சிட்டேன்.
இந்த மாதிரி கிராஸ் பார்த்துருப்பீங்க. இதுலேயே வந்து 2-3 வேரியேஷன்ஸ் வரையலாம். பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு இலை பெருசாக ஒரு இலை. இப்போ இதுக்கு வந்து டார்க்கர் ஷேடிங் அது அவுட்லைன் கைஸ். ஓகே ஸோ இதான் கிராஸ். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் கிராஸ் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டிங் வந்து இன்னமும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த டுட்டோரியல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கிராஸ் வந்து எப்படி செய்யலாங்கிற வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இன்னும் நிறையா அவுட்டரில் இருக்க ராக்ஸ், ட்ரீஸ் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது, அதோட விஷயங்கள்லாம் எப்படி நம்ம கிராஸில் இந்த நடந்து போகிற பாதைகள்லாம் இருக்கும்ல எல்லோ கலர், ஸோ அதெல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கலாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ் இதெல்லாம் நான் மெர்ஜ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இதெல்லாம் ஒரே லேயர்லேயே தான் இருக்க போகுது. ஓகே கைஸ் நம்ம மெர்ஜ் பண்ணியாச்சு எல்லா கிராஸ் எல்லாத்தையுமே. ஓகே கைஸ் இப்போ கிராஸ் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ நிறைய டைப் ஆஃப் கிராஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைப் கிராஸ் கிட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.